நீதிமொழிகள் முன்னுரை. நீதிமொழிகள் என்னும் இந்நூல் ஒழுக்கத்தையும் சமயத்தையும் சார்ந்த போதனைகளின் தொகுப்பாகும். இவை சொற்கோவை, பழமொழி ஆகிய வடிவங்களில் காணப்படுகின்றன. இவற்றுள் பெரும்பாலானவை அன்றாட வாழ்வையும் நடைமுறை வழக்கையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. இந்நூல் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என தொடங்கி சமய ஒழுக்கம் பற்றியும் நல்லறிவு, நன்னடத்தை ஆகியவை பற்றியும் விளக்கி கூறுகின்றது. இங்கு காணப்படும் சொற்கோவைகள் பண்டைய இஸ்ரேலின் ஞானிகளுடைய அனுபவமிக்க அறிவுரைகளாக அமைந்துள்ளன. மேலும் குடும்ப உறவுகள், பொருளீட்டு முயற்சிகள், சமூக உறவுகள், நன்னடத்தை, தற்கட்டுப்பாடு ஆகிய முறைமைகள் பற்றியும், மனத்தாழ்வு, பொறுமை, ஏழையர்பால் அன்பு, மாறாத நட்பு ஆகிய பண்புகளை பற்றியும் இந்நூல் விரித்துரைக்கின்றது. நீதிமொழிகள் அதிகாரம் 1. நூலின் நோக்கம். தாவீதின் மகனும் இஸ்ரேலின் அரசருமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவற்றை படிப்போர் ஞானமும் நற்பயிற்சியும் பெறுவர். ஆழ்ந்த கருத்தடங்கிய நன்மொழிகளை உணர்ந்து கொள்வர். நீதி, நேர்மை, நடுநிலை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர். அறிவற்றோர் இவற்றால் கூரறிவு பெறுவர். இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர். ஞானமுள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவர். நுண்மதி உடையோர் வழிகாட்டும் திறமை பெறுவர். நீதிமொழிகளையும் உவமைகளையும் ஞானிகளின் நன்மொழிகளையும் புதிர் மொழிகளையும் அவர்கள் உய்த்துணர்வார்கள். இளைஞருக்கு நல்லுரை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. பிள்ளாய், தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள். நீ அவர்களுடன் போக இணங்காதே. அவர்கள் உன்னை பார்த்து, எங்களோடு வா, பதுங்கி இருந்து எவரையாகிலும் கொள்வோம், யாரேனும் ஓர் அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம், பாதாளத்தை போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், தன்னிடம் வருவோரை படுகுழி விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். எல்லா வகையான அரும் பொருள்களும் நமக்கு கிடைக்கும். கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம். நீ எங்களோடு சேர்ந்து கொள், எல்லாவற்றிலும் உனக்கு சம பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். பிள்ளாய், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே. அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அவர்களுடைய கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன, இரத்தம் சிந்த விரைகின்றன. பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள். அவர்கள் பதுங்கி இருப்பது அவர்களுக்கே ஊறு விளைவிக்கும் கண்ணியாகிவிடும். அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அழிக்கும் பொறியாகிவிடும். தீய வழியில் செல்வம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே. அச்செல்வம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடித்துவிடும். ஞானம் விடுக்கும் அழைப்பு. ஞானம் வீதிகளிலிருந்து உரத்து கூறுகின்றது.
பொதுவிடங்களிலிருந்து குரல் எழுப்புகின்றது. பரபரப்பு மிகுந்த தெருக்களிலிருந்து அழைக்கின்றது. நகர வாயில்களிலிருந்து இவ்வாறு முழங்குகின்றது: பேதையரே, நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் பேதமையில் உழல்வீர்கள்? இகழ்வார் இன்னும் எவ்வளவு காலம் இகழ்வதில் மகிழ்ச்சி காண்பர்? முட்டாள்கள் இன்னும் எவ்வளவு காலம் அறிவை வெறுப்பார்கள்? என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளுங்கள். நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்குச் சொல்வேன். என் செய்தியை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருள்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன். உங்களுக்கு பெருங்கேடு விளையும்போது ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயலென தாக்கும்போது, இடுக்கண் உங்களை சுழற்காற்றென அலைக்கழிக்கும்போது, துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நான் எள்ளி நகையாடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதை தேர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை அடைவீர்கள். சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும். சிறு மதியோரின் பொய்யான தன்னிறைவு அவர்களை அழித்துவிடும். எனக்கு செவி கொடுக்கிறவர் பாதுகாப்புடன் வாழ்வார். தீங்கு வரினும் அச்சமின்றி மன அமைதியுடன் இருப்பார். நீதிமொழிகள் அதிகாரம் 2. ஞானம் அளிக்கும் பயன். பிள்ளாய், நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்து. என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள். ஆம், நீ நுண்ணறிவுக்காக வேண்டுதல் செய்து பகுத்தறிவுக்காக உரக்க மன்றாடு. செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை பற்றிய அறிவை பெறுவாய். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் நுண்மதிக்கும் ஊற்றானவர் அவரே. நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார். மாசற்றோருக்கு கேடயமாய் இருக்கின்றார். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார். தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார். எனவே நீ நீதியையும் நேர்மையையும் நடுநிலைமையையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும். அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும். மெய்யறிவு உன்னை காத்து கொள்ளும். தீயவரின் வழியினின்றும் வஞ்சகம் பேசும் மனிதரிடமிருந்தும் அது உன்னை பாதுகாக்கும். நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கையினின்று அது உன்னை விடுவிக்கும். அவர்கள் தீமை செய்து களிக்கின்றவர்கள், பெருந்தீமை செய்து அக்களிக்கின்றவர்கள். அவர்களுடைய வழிகள் கோணலானவை, அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை. கற்பு நெறி தவறியவரிடமிருந்தும் தேனொழுக பேசும் விலை மகளிடமிருந்தும் ஞானம் உன்னை விலகியிருக்கச் செய்யும். அவள் தன் இளமை கால கணவனை கைவிட்டவள், தான் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவள்.
அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அவளின் வழிகள் இறந்தோரிடத்திற்கு செல்கின்றன. அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை. வாழ்வின் பாதைகளை அவன் மீண்டும் அடைவதில்லை. எனவே நீ நல்லாரின் நெறியில் நடப்பாயாக. நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக. நேர்மையாளரே உலகில் வாழ்வர், மாசற்றோரே அதில் நிலைத்திருப்பர். பொல்லாரோ உலகினின்று பூண்டோடு அழிவர், நயவஞ்சகர் அதனின்று வேரோடு களைந்தெறியப்படுவர். நீதிமொழிகள் அதிகாரம் 3. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே. என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் அமைதியையும் அளிக்கும். நிறை அன்பும் வாய்மையும் உன்னை விட்டு அகலாதிருப்பனவாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். உன் இதய பலகையில் எழுதி வைத்துக்கொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகளும் உரம் பெறும். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதல் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாமென்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது அதை தொல்லையாக நினையாதே. தந்தை தம் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார். ஞானத்தின் மேன்மை. ஞானத்தை கண்டுபிடித்தோர் பேறு பெற்றோர், மெய்யறிவை அடைந்தோர் பேறு பெற்றோர். வெள்ளியை விட ஞானமே மிகு நலன் தருவது, பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது. முத்துகளை விட ஞானமே விலை மதிப்புள்ளது. நீ விரும்பும் செல்வம் எதுவும் அதற்கு நிகராகாது. அதன் வழக்கை நீடித்த ஆயுளை அருள்கின்றது. அதன் இடக்கை செல்வமும் மேன்மையும் கிடைக்கச் செய்கின்றது. அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள். அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை. தன்னை அடைந்தோருக்கு அது வாழ்வெனும் கனிதரும் மரமாகும். அதனை பற்றி கொள்வோர் பேறு பெற்றோர் ஆவர். ஆண்டவர் ஞானத்தால் பூவுலகிற்கு அடித்தளமிட்டார். விவேகத்தால் வானங்களை நிலை பெறச் செய்தார். அவரது அறிவாற்றலால் நிலத்தின் அடியிலிருந்து நீர் பொங்கி எழுகின்றது. மேகங்கள் மழையென பொழிகின்றன. பிள்ளாய், விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். இவற்றை எப்பொழுதும் உன் கண்முன் நிறுத்திவை. இவை உன் வாழ்வுக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலன்களாகவும் இருக்கும். நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் ஒருபோதும் இடராது. நீ படுக்கப் போகும்போது உன் மனதில் அச்சமிராது. உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். பொல்லார் திகிலடைவதையும் அவர்களுக்கு அழிவு வருவதையும் காணும்போது நீ அஞ்சாதே. ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாய் இருப்பார். உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்போர் உன்னிடம் கேட்கும் பொருளை
நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்போருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லரோ? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும்போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரே ஆண்டவரை அருவருக்கின்றனர். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். நேர்மையாளரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானம் உள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 4. ஞானத்தினால் வரும் நன்மைகள். பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள். மெய் உணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். நான் உங்களுக்கு நற்போதனை அளிக்கின்றேன். நான் கற்பிப்பதை புறக்கணியாதீர்கள். நான் என் தந்தையின் அருமை மைந்தனாய் தாய்க்கு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன். அப்பொழுது என் தந்தை எனக்கு கற்பித்தது இதுவே. நான் சொல்வதை உன் நினைவில் வை. என் கட்டளைகளை மறவாதே. நீ வாழ்வு அடைவாய். ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடி பெறு. நான் சொல்வதை மறந்து விடாதே. அதற்கு மாறாக நடவாதே. ஞானத்தை புறக்கணியாதே. அது உன்னை பாதுகாக்கும். அதை அடைவதில் நாட்டங்கொள். அது உன்னை காவல் செய்யும். ஞானமே முதன்மையானது. ஞானத்தை தேடி பெற்றுக்கொள். உன் சொத்து எல்லாம் கொடுத்தாயினும் மெய் உணர்வை தேடி பெறு. அதை உயர்வாக கருது. அது உன்னை உயர்த்தும். அதை நீ தழுவிக்கொள். அது உன்னை மாண்புறச் செய்யும். அது உன் தலையில் அழகிய மலர்முடியை சூட்டும். மாட்சியின் மணிமுடி ஒன்றை உனக்கு அளிக்கும். பிள்ளாய், கவனி. நான் சொல்வதை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுள் காலம் நீடிக்கும். ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன். நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். நீ நடக்கும்போது உன் கால் சறுக்காது. நீ ஓடினாலும் இடறி விழமாட்டாய். பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாக நிலைத்து நில். அதை விட்டுவிடாதே. அதை கவனமாய் காத்துக்கொள். அதுவே உனக்கு உயிர். பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே. தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே. அதன் அருகில் செல்லாதே. அதில் கால் வைக்காதே. அதை விட்டு விலகி உன் வழியே செல். தீமை செய்தாலன்றி பொல்லாருக்கு தூக்கம் வராது. யாரையேனும் கீழே வீழ்த்தினாலன்றி அவர்களுக்கு உறக்கம் வராது. தீவினையே அவர்கள் உண்ணும் உணவு. கொடுஞ்செயலே அவர்கள் பருகும் பானம். நேர்மையாளரின் பாதை வைகறை ஒளி போன்றது. அது மென்மேலும் பெருகி நண்பகலாகின்றது. பொல்லாரின் பாதையோ காரிருள் போன்றது. தாங்கள் எதில் இடறி விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவிகொடு. நான் சொல்பவற்றை கவனித்துக் கேள். உன் கவனத்து நின்று அவை விலகாதிருக்கட்டும். உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும். அவர்களுக்கு உடல் நலமும் தரும். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். ஏனெனில் வாழ்வின் ஊற்று அதனின்றுதான் புறப்படுகிறது. நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரக்கூடாது. வஞ்சக சொல் உன் வாயில் எழக்கூடாது. உன் கண்கள் நேரே பார்க்கட்டும். எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து.
நீ நடக்கும் பாதையை செம்மைப்படுத்து. உன் வழிகளெல்லாம் உறுதியாய் இருக்கட்டும். வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதே. நீதிமொழிகள் அதிகாரம் 5. கற்பு நெறி தவறாமை. பிள்ளாய், என் ஞானத்தில் உன் கவனத்தை செலுத்து. என் அறிவுரைக்கு செவிகொடு. அப்பொழுது விவேகத்துடன் நடந்து கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காவல் செய்யும். விலை மகளின் உதடுகளில் தேன் ஒழுகும். அவளுடைய வாய் வெண்ணெயினும் மிருதுவானது. ஆனால் அவள் உறவின் விளைவோ எட்டியினும் கசக்கும். அது இருபுறமும் கூரான வாள் வெட்டுதலை ஒக்கும். அவள் கால் சாவை நோக்கிச் செல்லும். அவள் காலடி பாதாளத்திற்கு இறங்கிச் செல்லும். வாழ்வுக்கு செல்லும் பாதையை அவள் கவனத்தில் கொள்வதில்லை. அவளுடைய வழிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை. ஆகையால் பிள்ளாய், எனக்கு செவிகொடு. நான் சொல்வதற்கு ஏற்ப நடக்க மறவாதே. அவளிடமிருந்து நெடுந்தொலைவில் இருந்து கொள். அவள் வீட்டு வாயிற்படியை மிதியாதே. இல்லையேல் பிறர் முன்னிலையில் உன் மானம் பறிபோகும். கொடியவர் கையில் உன் உயிரை இழப்பாய். அந்நியர் உன் சொத்தை தின்று கொழுப்படைவர். நீ பாடுபட்டு சம்பாதித்தது வேறொரு குடும்பத்திற்கு போய் சேரும். நீ எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து போவாய். உன் வாழ்க்கையின் இறுதியில் கலங்கி புலம்புவாய். ஐயோ, அறிவுரையை நான் வெறுத்தேனே. கண்டிக்கப்படுவதை என் இதயம் புறக்கணித்ததே. கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமல் போனேனே. போதித்தவர்களுக்கு செவிகொடாமல் இருந்தேனே. இப்போது நான் மீளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானமிழந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய். பிறன்மனை நயவாமை. உன் சொந்த நீர் தொட்டியிலுள்ள நீரையே குடி. உன் வீட்டு கிணற்றிலுள்ள நல்ல தண்ணீரையே பருகு. உன் ஊற்று நீர் வெளியே பாய வேண்டுமா? உன் வாய்க்கால்களின் நீர் வீதிகளில் வழிந்தோட வேண்டுமா? அவை உனக்கே உரியவையாய் இருக்கட்டும். அந்நியரோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளாதே. உன் நீரூற்று ஆசி பெறுவதாக. உன் இளமையில் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு. அவளே உனக்குரிய அழகிய பெண்மான், எழில்மிகு புள்ளிமான். அவளது மார்பகம் எப்போதும் உனக்கு மகிழ்வூட்டுவதாக. அவளது அன்பு உன்னை எந்நாளும் ஆட்கொண்டிருப்பதாக. என் மகனே, விலை மகளை பார்த்து நீ மயங்குவதேன்? வேற்று பெண்ணை நீ அணைத்து கொள்வதேன்? மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை. அவர்களுடைய பாதைகளெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர். தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டு கொள்வர். கட்டுப்பாடு இல்லாததால் அவர்கள் மடிந்து போவார்கள். தங்கள் மதிகேட்டின் மிகுதியால் கெட்டழிவார்கள்.